அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் ஒரு மிதுன ராசிக்காரரின் முழு வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கப் போகிறோம். பிறந்தது முதல் 10 வயது வரை அவர்களின் குழந்தை பருவம் எப்படி இருக்கும், 10 முதல் 20 வயதில் குணத்திலும் மனதிலும் என்ன மாற்றங்கள் வரும், 20, 30, 40 வயதுகளில் படிப்பு, வேலை, பணம், காதல், திருமணம், குடும்பம் என வாழ்க்கை எந்த மாதிரியான திருப்பங்களை சந்திக்கும், 50 வயதிற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை எப்படி மாறும், 60, 70 வயதுகளை கடந்த பிறகு குடும்பம், உறவுகள், மனநிம்மதி, ஆன்மீகம் ஆகியவற்றின் மீது அவர்களின் பார்வை எப்படி இருக்கும், முதுமையில் அவர்கள் அதிகமாக விரும்புவது என்ன, வாழ்க்கையின் இறுதி காலம் வரை அவர்களின் பயணம் எப்படி அமையும் என பிறந்தது முதல் 100 வயது வரை ஒவ்வொரு 10 வருடங்களாக மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையை முழுமையாக பார்க்கப் போகிறோம். உங்கள் தற்போதைய வயது பகுதியை மட்டும் பார்க்காமல் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். அதே போல அடுத்தடுத்த வயது கட்டங்களையும் கவனமாக கேளுங்கள். வாங்க, மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை பிறந்தது முதல் 10 வயது வரை எப்படி இருக்கும் என்பதை முதலில் பார்க்கலாம். பிறந்தது முதல் 10 வயது வரை மிதுன ராசிக்காரர்களின் முதல் 10 வருட வாழ்க்கையில் அதிகமாக வெளிப்படும் விஷயம் ஆர்வம். சிறு வயசிலிருந்தே சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். ஒரு பொருளை பார்த்தால் அது என்ன, ஒருத்தர் ஏதாவது பேசினால் ஏன் அப்படி சொல்றார், ஒரு புதிய இடத்திற்கு சென்றால் அங்கே என்ன இருக்கிறது என்று தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். அதனால் இவர்களின் குழந்தை பருவத்தில் கேள்விகளுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன், எப்படி, எதற்கு என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இந்த வயதிலேயே பேச்சு திறனும் நன்றாக வெளிப்படும். வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சுவாரஸ்யமாக சொல்லுவது, பள்ளியில் நடந்ததை வீட்டிற்கு முழுவதுமாக பகிர்வது, புதிய மனிதர்களுடன் சீக்கிரமாக பழகுவது போன்ற குணங்கள் இருக்கும். ஆனால் இவர்களின் மனம் ஒரே விஷயத்துல நீண்ட நேரம் நிற்காது. இன்னைக்கு மிகவும் பிடித்த ஒன்று சில நாட்கள்ல சாதாரணமா தோன்றலாம். ஒரு விளையாட்டை விட்டுவிட்டு இன்னொரு விளையாட்டு, ஒரு ஆர்வத்தை விட்டுவிட்டு இன்னொரு ஆர்வம் என்று புதிதாக ஏதாவது தேடிக்கொண்டே இருப்பார்கள். பள்ளி வாழ்க்கையிலும் இதே தன்மை இருக்கும். புரிந்து கொள்ளும் திறன் வேகமாக இருக்கும். ஆசிரியர் சொல்ற விஷயத்தை கவனமாக கேட்டுவிட்டால் சீக்கிரமாக புரிந்து கொள்வார்கள். குறிப்பாக பேச்சு, மொழி, எழுதுதல், கதை, புதிய தகவல்கள் போன்ற விஷயங்களில் இயல்பாக ஆர்வம் வரலாம். நண்பர்களுடனும் எளிதாக பழகுவார்கள். ஒரே ஒரு நண்பரை மட்டும் பிடித்துக் கொண்டு இருப்பதை விட பலவிதமான குணம் கொண்ட குழந்தைகளுடன் பழக விரும்புவார்கள். ஆனால் சிறு வயசிலேயே இவங்களுடைய மனதில் ஒரு மாற்றமும் இருக்கும். ஒரு நேரத்தில் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள், சிறிது நேரத்தில் அமைதியாகி விடுவார்கள். அடுத்த சில நிமிடங்களில் மீண்டும் பழைய உற்சாகத்திற்கு திரும்பி விடுவார்கள். அதனால் இவர்களின் மனநிலையை வீட்டில் இருப்பவர்களே சில நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். இந்த முதல் 10 வருடங்களில் மிதுன ராசிக்காரர்களுக்குள் 3 விஷயங்கள் வலுவாக உருவாக ஆரம்பிக்கும். பேச்சு திறன், புதியதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம், சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன். இந்த 3ம் தான் வளர வளர அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலமாக மாறும். ஆனால் 10 வயதை கடந்த பிறகு இதே வேகமான மனம், நண்பர்கள், படிப்பு, முதல் ஈர்ப்பு, எதிர்கால ஆசைகள் என பல திசைகளில் பயணிக்க ஆரம்பிக்கும். அதுதான் 10 முதல் 20 வயது வரை இருக்கும் மிதுன ராசிக்காரர்களின் அடுத்த வாழ்க்கை கட்டம். மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மனதளவில் அதிக மாற்றங்கள் உருவாகும் காலம் ஆரம்பிக்கும். சிறு வயதில் எல்லாவற்றையும் கேள்வி கேட்டு தெரிந்து கொண்டவர்கள் இப்போது தங்களை சுற்றியுள்ள மனிதர்களையும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். இந்த வயசில் நண்பர்கள் இவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை பிடிப்பார்கள். பள்ளி, கல்லூரி, நண்பர்கள், வெளியுலகம் என பழகும் வட்டம் பெரிதாகும். பலருடன் எளிதாக பேசினாலும் எல்லோரிடமும் தங்களுடைய உண்மையான மனதை வெளிப்படுத்த மாட்டார்கள். சிரித்து பேசும் மிதுன ராசிக்காரர்களுக்குள் கூட யாரிடமும் சொல்லாமல் வைத்திருக்கும் சில கவலைகள் இருக்கும். படிப்பில் இவர்களுக்கு புரிந்து கொள்ளும் திறன் நல்லா இருக்கும். ஆனால் ஒரே விஷயத்துல தொடர்ந்து கவனம் செலுத்துவதுதான் சில நேரங்கள்ல சவாலா இருக்கும். ஒரு நேரத்துல ஒரு துறையின் மீது ஆர்வம் வரும், சில காலத்துக்கு பிறகு இன்னொரு விஷயம் பிடிக்க ஆரம்பிக்கும். இதனால் என்னுடைய எதிர்காலம் உண்மையில எதில் இருக்கிறது என்ற குழப்பம் இந்த வயதின் பிற்பகுதியில் வரலாம். அதே நேரத்துல இவர்களுடைய பேச்சு திறன், புதிய விஷயங்களை வேகமாக கற்றுக்கொள்ளும் திறன், சூழ்நிலைக்கு ஏற்றபடி பழகும் குணம் ஆகியவை இவர்களை மற்றவர்களிடமிருந்து தனியாக காட்ட ஆரம்பிக்கும். இந்த வயதில்தான் ஒருவரின் மீது முதல் ஈர்ப்பும் உருவாகலாம். ஒருவருடன் தொடர்ந்து பேச வேண்டும், அவர்களை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
அவர்கள் நம்மை கவனிக்க வேண்டும் என்ற உணர்வு உருவாகும். ஆனால் நட்பு அல்லது காதலில் ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டால் அதை வெளியே காட்டாமல் சாதாரணமாக இருப்பது போல நடந்து கொள்வார்கள். மனதில் இருப்பதை பேசி தீர்த்து கொள்ளும் மிதுன ராசிக்காரர்களே சில ஆழமான விஷயங்களை மட்டும் யாரிடமும் சொல்லாமல் வைத்துக் கொள்வார்கள். 15 வயதிற்கு பிறகு சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் அதிகரிக்கும். தங்களுடைய முடிவுகளை தாங்களே எடுக்க விரும்புவார்கள். அதனால் பெற்றோருடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல யார் உண்மையாக தங்களுடைய நல்லதற்காக பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். 10 முதல் 20 வயது வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய உண்மையான தனித்தன்மையை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் காலம். நண்பர்கள் மாறுவார்கள், ஆர்வங்கள் மாறும், கனவுகளும் மாறலாம். ஆனால் இந்த 10 வருடங்களில் கிடைக்கும் அனுபவங்கள் தான் அடுத்த வாழ்க்கைக்கான தெளிவை உருவாக்கும். 20 வயதை கடந்த பிறகு படிப்பும் கனவுகளும் மட்டும் போதாது. வேலை, பணம், காதல், குடும்பம், எதிர்காலம் என நிஜ வாழ்க்கையின் பொறுப்புகள் ஒன்றன்பின் ஒன்றாக வர ஆரம்பிக்கும். அதுதான் 20 முதல் 30 வயது வரை இருக்கும் மிதுன ராசிக்காரர்களின் அடுத்த வாழ்க்கை கட்டம். மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தேடலும் மாற்றமும் நிறைந்த காலம் ஆரம்பிக்கும். இந்த வயதில் படிப்பு முடிந்து வேலைக்கு செல்வது, புதிய இடத்திற்கு மாறுவது, புதிய மனிதர்களை சந்திப்பது என வாழ்க்கை வேகமாக மாறும். ஒரே இடத்தில் நீண்ட காலம் நின்று விடுவதை விட இதை காட்டிலும் நல்ல வாய்ப்பு இருக்கிறதா என்று அடுத்த கட்டத்தை தேடும் எண்ணம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். அதனால் சிலர் வேலை மாறுவார்கள். சிலர் படித்த துறையை விட்டுவிட்டு வேறு துறைக்கு செல்வார்கள். சிலர் சொந்தமாக ஏதாவது முயற்சி செய்ய ஆரம்பிப்பார்கள். ஆரம்பத்தில் இந்த மாற்றங்கள் குழப்பமாக தோன்றினாலும் அதன் மூலமாகத்தான் தங்களுக்கு உண்மையில் எந்த வாழ்க்கை பொருத்தமானது என்பதை கண்டுபிடிப்பார்கள். பண விஷயத்திலும் இந்த வயசுல முக்கியமான பாடங்கள் கிடைக்கும். சம்பாதிக்க ஆரம்பிச்சவுடன் ஆசைகளும் அதிகமாக இருக்கும். ஆனால் குடும்ப பொறுப்பு, சேமிப்பு, எதிர்கால தேவைகள் என்று வரும்போது சம்பாதிப்பதைப் போலவே பணத்தை சரியாக கையாள்வதும் முக்கியம் என்பதை புரிந்து கொள்வார்கள். காதல் வாழ்க்கையிலும் இந்த காலம் முக்கியமானது. பேச்சால் ஒருவருடன் நெருக்கமாகி அந்த நெருக்கம் காதலாக மாறலாம். ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு காதலில் அன்பு மட்டும் போதாது. மனதை புரிந்து கொண்டு பேசக்கூடிய துணை வேண்டும். அந்த புரிதல் கிடைத்தால் உறவை மனதார பாதுகாப்பார்கள். அது கிடைக்காத போது ஒரே உறவுக்குள் இருந்தாலும் மனதளவில் தனிமையை உணர ஆரம்பிப்பார்கள். இந்த வயதில் சில நட்புகளும் விலகும். ஒரு காலத்தில் தினமும் பேசியவர்கள் வாழ்க்கை பாதைகள் மாறியதும் தூரமாகலாம். அப்போது எல்லா உறவுகளும் நிரந்தரமானவை அல்ல என்பதை மிதுன ராசிக்காரர்கள் புரிந்து கொள்வார்கள். 20 வயதின் பிற்பகுதியில் வேலை, வருமானம், திருமணம், குடும்பம் என வாழ்க்கையை ஒரு நிலையான பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். இதுவரை பல விஷயங்களை முயற்சி செய்து பார்த்தவர்கள் இப்போது எனக்கு உண்மையில் வேண்டிய வாழ்க்கை எது என்பதில் தெளிவடைய ஆரம்பிப்பார்கள். 20 முதல் 30 வயது வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு வெறும் வேலை தேடும் காலம் அல்ல, தங்களுக்கு சரியான பாதையை கண்டுபிடித்து வாழ்க்கைக்கான அடித்தளத்தை அமைக்கும் காலம். 30 வயதை நெருங்கும் போது அனுபவம் அதிகரித்திருக்கும். மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறனும் வளர்ந்திருக்கும். அதற்கு பிறகு குடும்பம், திருமணம், குழந்தைகள், தொழில், பணம், பெரிய பொறுப்புகள் என வாழ்க்கை இன்னொரு நிலைக்கு செல்ல ஆரம்பிக்கும். அதுதான் 30 முதல் 40 வயது வரை இருக்கும் மிதுன ராசிக்காரர்களின் அடுத்த வாழ்க்கை கட்டம். மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை தாண்டி நிலைத்தன்மையை உருவாக்க வேண்டிய காலம் ஆரம்பிக்கும். 20 வயதில் பல விஷயங்களை முயற்சி செய்து பார்த்தவர்கள் இப்போது எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பார்கள். வேலை அல்லது தொழிலில் அனுபவம் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் வந்தாலும் முன்பு போல் உடனே முடிவு எடுக்காமல் அது எதிர்காலத்திற்கு சரியாக இருக்குமா என்று யோசித்து செயல்பட ஆரம்பிப்பார்கள். இந்த வயதில் குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கும். திருமணம், குழந்தைகள், பெற்றோரின் தேவைகள், வீட்டுச் செலவுகள் என தங்களுக்காக மட்டும் வாழ்ந்த வாழ்க்கை மெதுவாக குடும்பத்தை மையமாக வைத்து நகர ஆரம்பிக்கும். பண விஷயத்திலும் ஒரு மாற்றம் வரும். சம்பாதிப்பது மட்டும் போதாது, சேமிப்பு இருக்க வேண்டும். குடும்பத்திற்கு பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுவாகும். இந்த வயதில் மிதுன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன். வேலையில பிரச்சனை வந்தாலும், குடும்பத்தில மாற்றம் வந்தாலும், எதிர்பாராத செலவு வந்தாலும், முதலில் குழப்பம் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர ஒரு புதிய வழியை கண்டுபிடித்து விடுவார்கள். உறவுகளிலும் முன்பை விட தெளிவு வந்திருக்கும். யாரிடம் மனம் திறந்து பேச வேண்டும், யாரிடம் ஒரு எல்லையோடு பழக வேண்டும் என்பதை அனுபவம் கற்றுக் கொடுத்திருக்கும்.
ஒரு காலத்தில் பலருடன் பழகியவர்கள் இப்பொழுது தங்களுக்கு உண்மையாக நெருக்கமான சில மனிதர்களுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். 30 முதல் 40 வயது வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை தேடும் காலம் முடிந்து வாழ்க்கையை கட்டி எழுப்பும் காலம். இந்த 10 ஆண்டுகளில் எடுக்கும் வேலை, குடும்பம், பணம் தொடர்பான முடிவுகள் அடுத்த பல வருடங்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் முக்கியமான அடித்தளமாக மாறும். 40 வயதை நெருங்கும் போது வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்பதை விட எது தேவையில்லை என்பதும் தெளிவாக தெரிந்திருக்கும். அதுதான் 40 முதல் 50 வயது வரை இருக்கும் மிதுன ராசிக்காரர்களின் அடுத்த வாழ்க்கை கட்டம். மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அனுபவம் முன்னால் நின்று வழிநடத்தும் காலம் ஆரம்பிக்கும். இதுவரை பல மாற்றங்களை பார்த்திருப்பாங்க. வேலை மாறியிருக்கும். சில மனிதர்கள் வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறியிருக்கும். சில கனவுகள் இன்னும் காத்திருக்கும். ஆனால் இப்போது ஒரு விஷயம் தெளிவாக இருக்கும். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் அடைய வேண்டிய அவசியமில்லை. தங்களுக்கு உண்மையில் முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் நேரமும் உழைப்பும் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். வேலை அல்லது தொழிலில் இந்த வயதில் அனுபவத்திற்கு மதிப்பு கிடைக்கும். முன்பு மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டவர்கள் இப்பொழுது மற்றவர்கள் இவர்களிடம் ஆலோசனை கேட்கும் நிலைக்கு வருவார்கள். பேச்சு திறன், மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறன், சரியான நேரத்தில சரியான முடிவு எடுக்கும் அனுபவம் ஆகியவை இவர்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். பண விஷயத்திலும் முன்பை விட கவனம் அதிகரிக்கும். வருமானம் மட்டும் முக்கியமல்ல. சேமிப்பு, சொத்து, கடன்களை குறைப்பது, குழந்தைகளின் எதிர்காலம் போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். குடும்பத்திலும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு பக்கம் பிள்ளைகளின் படிப்பு மற்றும் எதிர்காலம், மறுபக்கம் வயதாகும் பெற்றோரின் தேவைகள். இதற்கு நடுவில் தங்களுடைய வேலை மற்றும் வாழ்க்கை என பல விஷயங்களை ஒரே நேரத்தில் சமாளிக்க வேண்டிய காலம் இது. அதனால் சில நேரங்களில் எல்லோருடனும் சிரித்து பேசினாலும் மனதிற்குள் ஒரு சோர்வு இருக்கும். அந்த சோர்வை வெளியில் அதிகமாக காட்டாமல் தங்களுக்குள் சமாளித்துக் கொண்டு முன்னேறுவார்கள். உறவுகளிலும் ஒரு தெளிவு வந்திருக்கும். யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் பேசுவதற்காக மட்டும் இருக்கிறார்கள், யார் கஷ்டமான நேரத்திலும் உடன் நிற்கிறார்கள் என்பதை இந்த வயதிற்குள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பார்கள். அதனால் உறவுகளின் எண்ணிக்கை குறைந்தாலும் உண்மையான உறவுகளின் மதிப்பு அதிகரிக்கும். 40 முதல் 50 வயது வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை வேகமாக மாற்ற வேண்டிய காலம் அல்ல, உருவாக்கிய வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு செல்லும் காலம். 50 வயதை நெருங்கும் போது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் அதைவிட மன நிம்மதியோடு வாழ வேண்டும், குடும்பம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகும். அதுதான் 50 முதல் 60 வயது வரை இருக்கும் மிதுன ராசிக்காரர்களின் அடுத்த வாழ்க்கை கட்டம். 50 வயதை கடந்த பிறகு மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வேகத்தை விட நிம்மதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் காலம் ஆரம்பிக்கும். இதுவரை வேலை, வருமானம், குடும்பம், பிள்ளைகள் என்று பல பொறுப்புகளுக்கு நடுவில் ஓடியவர்கள் இப்போது வாழ்க்கையை கொஞ்சம் நிதானமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த வயதுல வேலை அல்லது தொழிலில் நல்ல அனுபவம் வந்திருக்கும். எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், யாரை நம்ப வேண்டும் என்பதில முன்பை விட தெளிவு இருக்கும். பண விஷயத்திலும் பெரிய மாற்றம் வரும். அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்பதை விட சம்பாதித்ததை பாதுகாக்க வேண்டும், தேவையில்லாத கடன்களை குறைக்க வேண்டும், குடும்பத்தின் எதிர்காலத்தை உறுதியாக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகும். பிள்ளைகள் வளர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை நோக்கி செல்ல ஆரம்பிப்பார்கள். அவர்களின் வேலை, திருமணம், எதிர்காலம் போன்ற விஷயங்களில் பெற்றோராக தங்களால் முடிந்த உதவியை செய்ய நினைப்பார்கள். ஆனால் எல்லாவற்றையும் தாங்களே முடிவு செய்யாமல் பிள்ளைகளின் விருப்பத்தையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். இந்த வயதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பழைய நண்பர்களின் நினைவும் அதிகமாக வரும். ஒரு காலத்துல தினமும் பேசிய மனிதர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று தேடலாம். பழைய நட்புகள் மீண்டும் தொடரலாம். சில வருட இடைவெளிக்கு பிறகு நடக்கிற ஒரு சந்திப்பு கூட இவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நேரத்துல உடல் நலத்தின் மதிப்பும் புரிய ஆரம்பிக்கும். வேலைக்காக உடலை கவனிக்காமல் இருந்த காலத்தை குறைத்து உணவு, தூக்கம், ஓய்வு, உடற்பயிற்சி போன்றவற்றில் கவனம் செலுத்த ஆரம்பிப்பார்கள். 50 முதல் 60 வயது வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் என்ன சேர்க்கலாம் என்று மட்டும் தேடும் காலம் அல்ல, இதுவரை உருவாக்கிய வாழ்க்கையை நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு செல்லும் காலம். 60 வயதை நெருங்கும் போது வேலை மற்றும் பணத்தை தாண்டி குடும்பத்தோடு செலவிடும் நேரம், பழைய உறவுகள், மன நிம்மதி, ஆன்மீகம் இவற்றின் மதிப்பு இன்னும் அதிகமாக புரிய ஆரம்பிக்கும். அதுதான் 60 முதல் 70 வயது வரை இருக்கும் மிதுன ராசிக்காரர்களின் அடுத்த வாழ்க்கை கட்டம்.
60 வயதை கடந்த பிறகு மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பொறுப்புகள் குறைந்து மன நிம்மதிக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும் காலம் ஆரம்பிக்கும். பல வருடங்களாக வேலை, பணம், குடும்பம் என்று ஓடியவர்கள் இப்போது தங்களுக்காகவும் கொஞ்சம் நேரம் செலவிட ஆரம்பிப்பார்கள். பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் நிலைபெற ஆரம்பித்திருப்பார்கள். அவர்களின் முன்னேற்றத்தை பார்த்து மகிழ்வதும், பேரப்பிள்ளைகளுடன் நேரம் செலவிடுவதும், குடும்பம் ஒன்றாக இருக்கும் தருணங்களை ரசிப்பதும் இவர்களுக்கு பெரிய சந்தோஷமாக மாறும். இந்த வயதிலும் மிதுன ராசிக்காரர்களின் பேசும் ஆர்வமும் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளும் குணமும் முழுமையாக குறையாது. சுற்றி என்ன நடக்கிறது, உலகம் எப்படி மாறுகிறது, புதிய தலைமுறை எப்படி சிந்திக்கிறது என்பதை ஆர்வமாக கவனிப்பார்கள். அதனாலதான் வயது அதிகமானாலும் மனதளவில் தங்களை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்வார்கள். இந்த காலத்தில் பழைய நினைவுகளும் அடிக்கடி மனதில் வரும். பள்ளி நாட்கள், பழைய நண்பர்கள், முதல் வேலை, குடும்ப வாழ்க்கையின் ஆரம்பம், சந்தித்த வெற்றிகள், கடந்து வந்த கஷ்டங்கள் என்று வாழ்க்கையின் பல பகுதிகளை திரும்பி பார்ப்பார்கள். அப்போது எவ்வளவு விஷயங்களை கடந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் என்ற மனநிறைவும் உருவாகும். இந்த வயதில் உறவுகளின் எண்ணிக்கையை விட அருகில் இருக்கும் மனிதர்களின் உண்மையான அன்புக்குத்தான் அதிக மதிப்பு கொடுப்பாங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து முடிந்தவரை அமைதியாக வாழ விரும்புவார்கள். ஆன்மீகத்தின் மீதான ஈடுபாடும் மெதுவாக அதிகரிக்கும். கோவில் செல்வது, இறைவனை நினைப்பது, குடும்பத்தின் நலனுக்காக வேண்டுவது, மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது போன்ற விஷயங்களில் அதிக ஈடுபாடு வரும். 60 முதல் 70 வயது வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் ஓடி சேர்த்தவற்றை நிதானமாக அனுபவிக்கும் காலம். 70 வயதை நெருங்கும் போது இன்னும் என்ன சாதிக்க வேண்டும் என்பதை விட இருக்கும் வாழ்க்கையை ஆரோக்கியமாகவும் அன்பான மனிதர்களோடும் மன நிம்மதியோடும் வாழ வேண்டும் என்ற எண்ணமே அதிகமாகும். அதுதான் 70 முதல் 80 வயது வரை இருக்கும் மிதுன ராசிக்காரர்களின் அடுத்த வாழ்க்கை கட்டம். 70 வயதை கடந்த பிறகு மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அமைதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகும். இதுவரை வாழ்க்கையில் பல மனிதர்களை சந்தித்திருப்பார்கள். பல மாற்றங்களை பார்த்திருப்பார்கள். வெற்றியும் ஏமாற்றமும் பிரிவும் சந்தோஷமும் என எல்லாவற்றையும் கடந்து வந்திருப்பார்கள். அதனால இந்த வயசில் தேவையில்லாத விஷயங்களை மனசுல சுமந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். நிம்மதியாக இருக்க வேண்டும், குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், இதுதான் முக்கியமாக இருக்கும். பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில நிலை பெற்றிருப்பார்கள். பேரப்பிள்ளைகளின் வளர்ச்சியை பார்த்து மகிழ்வார்கள். அவர்களுடன் பேசுவது, தங்களுடைய பழைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது, அவர்களின் புதிய உலகத்தை தெரிந்து கொள்வது, இவையெல்லாம் மிதுன ராசிக்காரர்களின் மனதை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். இந்த வயதிலும் இவர்களின் பேச்சு திறன் குறையாது. குடும்பத்தில் அனைவரையும் ஒன்றாக இணைத்து பேச வைப்பதும், பழைய சம்பவங்களை சுவாரஸ்யமாக சொல்லி சிரிக்க வைப்பதும் இவர்களுடைய இயல்பாகவே இருக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கையில் விலகி போன சில மனிதர்களின் நினைவுகளும் அவ்வப்போது வரும். ஒரு காலத்தில் நெருக்கமாக இருந்தவர்கள் இப்போது வாழ்க்கையில இல்லாமல் இருக்கலாம். அப்போது கோபத்தை விட வாழ்க்கை இப்படித்தான் என்ற புரிதலோடு அதை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த வயதில் உடல் நலத்திற்கும் அதிக கவனம் தேவைப்படும். உடல் முன்பு போல் வேகமாக இயங்கவில்லை என்றாலும் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்வார்கள். பேசுவது, படிப்பது, புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது, குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது, இவை அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். 70 முதல் 80 வயது வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை மாற்ற ஓடும் காலம் அல்ல, வாழ்ந்த வாழ்க்கையின் மதிப்பை உணரும் காலம். 80 வயதை நெருங்கும் போது பெரிய ஆசைகளை விட ஆரோக்கியம், குடும்பத்தின் அன்பு, மன நிம்மதி, இறை நம்பிக்கை ஆகியவையே வாழ்க்கையில் முக்கியமாக மாறும். அதுதான் 80 முதல் 90 வயது வரை இருக்கும் மிதுன ராசிக்காரர்களின் அடுத்த வாழ்க்கை கட்டம். 80 வயதை கடந்த பிறகு மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உடலின் வேகம் குறைந்தாலும் மனதின் சுறுசுறுப்பு முழுமையாக குறைந்து விடாது. இந்த வயசுல பெரிய பொறுப்புகள் பெரும்பாலும் குறைந்திருக்கும். அதனால குடும்பத்தோடு பேசுவது, பேரப்பிள்ளைகளுடன் நேரம் செலவிடுவது, பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வது, இவையே தினசரி வாழ்க்கையின் முக்கியமான சந்தோஷங்களாக மாறும். ஒரு காலத்தில் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஓடிய மனம் இப்போது தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையையே திரும்பி பார்க்க ஆரம்பிக்கும். பள்ளி நாட்கள், பழைய நண்பர்கள், முதல் வேலை, திருமணம், பிள்ளைகள், வாழ்க்கையில சந்தித்த முக்கியமான மனிதர்கள் என்று பல நினைவுகள் அடிக்கடி மனசில் வந்து செல்லும். சில நினைவுகள் சிரிப்பை கொடுக்கும்,
சில நினைவுகள் கண்களை கலங்க வைக்கும். ஆனால் இவ்வளவு தூரம் வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறோம் என்ற மனநிறைவு இருக்கும். இந்த வயதுல மிதுன ராசிக்காரர்களுக்கு தனிமையாக இருப்பதை விட யாராவது அருகில் இருந்து பேசிக் கொண்டிருப்பது அதிக மகிழ்ச்சியை கொடுக்கும். அவர்களுடைய பழைய அனுபவங்களை கேட்க ஒருவர் இருந்தாலே பல வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை கூட நேற்று நடந்தது போல சொல்லி மகிழ்வார்கள். குடும்பத்தின் மீதான அக்கறையும் குறையாது. தங்களால் எல்லாவற்றையும் நேரடியாக செய்ய முடியாவிட்டாலும் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், பேர பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படி செல்கிறது, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதா என்பதை கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆன்மீகத்தின் மீதான ஈடுபாடும் இந்த வயதில் இன்னும் ஆழமாகலாம். இறைவனை நினைப்பது, குடும்பத்தின் நலனுக்காக வேண்டுவது, மனதில் இருக்கும் தேவையில்லாத கவலைகளை விட்டுவிட்டு அமைதியாக வாழ முயற்சி செய்வது, இவை மனநிறைவை கொடுக்கும். 80 முதல் 90 வயது வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னும் என்ன சாதிக்க வேண்டும் என்றோடும் காலம் அல்ல. வாழ்ந்த வாழ்க்கையை நினைவுகளோடும் குடும்பத்தின் அன்போடும் மன நிம்மதியோடும் அனுபவிக்கும் காலம். 90 வயதை நெருங்கும் போது வாழ்க்கையில் சேர்த்த பொருட்களை விட தங்களை சுற்றியிருக்கும் மனிதர்களும் அவர்கள் மனதில் விட்டுச் செல்லும் நினைவுகளும் தான் முக்கியமாக தோன்றும். அதுதான் 90 முதல் 100 வயது வரை இருக்கும் மிதுன ராசிக்காரர்களின் அடுத்த வாழ்க்கை கட்டம். 90 வயதை கடந்த பிறகு மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியமான நாளாக மாறும். இந்த வயதில பெரிய ஆசைகள், பெரிய இலக்குகள் என்பதை விட உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மனம் நிம்மதியாக இருக்க வேண்டும், குடும்பம் அருகில் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருக்கும். ஒரு காலத்தில் எப்போதும் பேசிக்கொண்டும் புதிய மனிதர்களை சந்தித்துக் கொண்டும் புதிய விஷயங்களை தேடிக்கொண்டும் இருந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த வயதில் தங்களுடைய அனுபவங்களை அடுத்த தலைமுறையிடம் பகிர்ந்து கொள்வதில் அதிக மகிழ்ச்சி அடைவார்கள். தாங்கள் செய்த தவறுகள், எடுத்த சரியான முடிவுகள், சந்தித்த மனிதர்கள், கடந்து வந்த கஷ்டங்கள், கிடைத்த சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கும்போது வாழ்க்கை நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறது என்ற மனநிறைவு உருவாகும். இந்த வயதில குடும்பத்தினரின் அன்பும் கவனிப்பும் மிகவும் முக்கியமாயிருக்கும். பிள்ளைகள் அருகில் வந்து பேசுவது, பேர பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் விஷயங்களை பகிர்ந்து கொள்வது, குடும்பம் ஒன்றாக அமர்ந்து சிரிப்பது, இப்படிப்பட்ட சாதாரண தருணங்கள் தான் மிகப்பெரிய சந்தோஷமாக மாறும். உடல் முன்பு போல் ஒத்துழைக்காமல் இருக்கலாம். நடப்பதற்கும் வெளியே செல்வதற்கும் சில அன்றாட வேலைகளுக்கும் மற்றவர்களின் உதவி தேவைப்படலாம். ஆனால் மிதுன ராசிக்காரர்களின் இயல்பான ஆர்வம் மட்டும் முழுமையாக மறைந்து விடாது. சுற்றி என்ன நடக்கிறது, குடும்பத்தில் என்ன புதிதாக நடந்திருக்கிறது, புதிய தலைமுறை எப்படி வாழ்கிறது அப்படி என்பதை தெரிஞ்சு கொள்ளும் ஆர்வம் இருக்கும். இந்த வயதில பழைய மனக்கசப்புகளுக்கும் பெரிய மதிப்பு இருக்காது. யார் என்ன செய்தார்கள், யார் தங்களை புரிந்து கொள்ளவில்லை என்ற விஷயங்களை விட மீதமிருக்கும் காலத்தை மன நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகும். ஆன்மீகமும் மனதிற்கு இன்னும் நெருக்கமாகும். இறைவனை நினைப்பது, குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவது, தங்களுக்கு பிறகும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது, இவையே மனதிற்கு நிறைவை கொடுக்கும். 90 முதல் 100 வயது வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் புதிதாக எதை சேர்க்கலாம் என்று தேடும் காலம் அல்ல. தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து உருவாக்கிய உறவுகளோடு மன நிறைவாக இருக்கும் காலம். இறுதியில் அவர்கள் சேர்த்த பணத்தை விட அவர்கள் பேசிய வார்த்தைகள், அவர்கள் பகிர்ந்த அனுபவங்கள், அவர்கள் கொடுத்த அன்பு, அவர்கள் மற்றவர்களின் மனதில் விட்டுச் சென்ற நினைவுகள், இவையே அடுத்த தலைமுறையிலும் தொடர்ந்து வாழும். ஒரு மிதுன ராசிக்காரர் வாழ்ந்த வாழ்க்கையின் உண்மையான அடையாளமும் அதுதான். மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை பயணத்தின் நிறைவு இவ்வளவு நேரம் மிதுன ராசிக்காரர்களின் பிறந்த காலம் முதல் முதுமை வரை வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் பார்த்தோம். ஆனால் எல்லோரும் 90 வயது வரை வாழ்வார்கள், எல்லோரும் 100 வயது வரை வாழ்வார்கள் என்ற அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையின் முடிவு எப்போது என்பதை தீர்மானிப்பது நம்முடைய கையில இல்லை, அது இறைவனின் கையில் இருக்கிறது. நம்முடைய கையில இருப்பது ஒன்றுதான், நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை எப்படி வாழ்றோம் என்பது. இந்த வீடியோவில பார்த்தது மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையை பற்றிய பொதுவான கணிப்பு. வாழ்க்கையில எல்லோருக்கும் கஷ்டம் வரும், ஏமாற்றம் வரும், நினைச்சது நடக்காமல் போகும். நெருக்கமாக இருந்த சில மனிதர்கள் விலகி போவாங்க. சில நேரங்கள்ல பணம் இருக்கும், மன நிம்மதி இருக்காது. சில நேரங்கள்ல மனசுல நிம்மதி இருக்கும், நாம் ஆசைப்பட்ட வசதிகள் இருக்காது. எல்லாமே ஒரே நேரத்துல சரியாக இருக்கும் வாழ்க்கை யாருக்கும் கிடைப்பதில்லை. அதற்காக
என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது என்று நினைத்து ஒவ்வொரு நாளையும் கவலையில் கழித்து விடாதீர்கள். சந்தோஷம் என்றால் பெரிய விஷயம் நடக்க வேண்டும் என்று அவசியமில்லை. உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்பது, பிடித்த மனிதரிடம் மனம் விட்டு பேசுவது, குடும்பத்தோடு சிரிப்பது, பிடித்த இடத்திற்கு செல்வது, ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வது, உங்களுக்கு பிடித்த வேலையை செய்வது, இப்படிப்பட்ட சிறிய தருணங்களில்தான் உண்மையான சந்தோஷம் மறைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு விஷயத்திற்காக தினமும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். ஏனென்றால் வாழ்க்கை முழுவதும் நாளைக்காக மட்டும் ஓடிக்கொண்டிருந்தால் இன்று வாழ வேண்டிய வாழ்க்கையை நாம் தவறவிட்டு விடுவோம். அதே நேரத்திலே இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழுங்கள் என்பதற்காக முன்னேறுவதை நிறுத்திவிடாதீர்கள். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வேண்டுமென்றால் முயற்சி செய்யுங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். பணத்தை சம்பாதியுங்கள். குடும்பத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆனால் இதையெல்லாம் தேடி ஓடும் வாழ்க்கையில உங்களையே நீங்க மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு கஷ்டமான வாழ்க்கையில இருந்தாலும் இதுதான் கடைசி வரை இருக்கிறோம் வாழ்க்கை என்று நினைக்காதீங்க. காலம் மாறும், சூழ்நிலை மாறும், வாய்ப்புகள் மாறும், நம்முடைய வாழ்க்கையும் மாறும். அதற்கான முயற்சியை மட்டும் நிறுத்தாமல் தொடர்ந்து செய்யுங்கள். ஒரு நாள் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை திரும்பி பார்த்து இதற்காகத்தான் அத்தனை கஷ்டங்களையும் கடந்து வந்தோம் என்று சொல்லும் காலமும் வரலாம். அதுவரை கிடைத்த சந்தோஷத்தை அனுபவியுங்கள். கஷ்டம் வந்தால் கடந்து செல்ல முயற்சி செய்யுங்கள். நேசிக்கும் மனிதர்களிடம் அன்பை காட்டுங்கள். முடிந்தவரை நல்லது செய்யுங்கள். நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். மன நிம்மதியை இழக்கும் அளவுக்கு எதையும் வாழ்க்கையில பெரியதாக நினைக்காதீர்கள். ஏனெனா வாழ்க்கை எத்தனை வருடங்கள் என்பது நம்முடைய கையில இல்லை. ஆனா கிடைத்த வருடங்களை எப்படி வாழ்கிறோம் என்பது நம்முடைய கையில் இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோவில் சொன்ன எந்த வயது பகுதி உங்கள் வாழ்க்கையோடு அதிகமாக பொருந்தியது என்பதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் இது போன்ற ஒவ்வொரு ராசியின் முழு வாழ்க்கை பயணம், ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சிவன் கோவில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், நல்ல மனிதர்கள், நல்ல வாய்ப்புகள் என்றும் நிறைந்திருக்கட்டும். சிவபெருமானின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்றும் துணையாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.